அண்ணாமலையுடைய போக்கு, நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? பர்சனலா அவர் மாற்றப்பட்ட பின்பாக கட்சியில ஆக்டிவா இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பார்வையும் இருக்கு. இல்லைங்க, அதிமுகக்குள்ள எப்படி ஒரு இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிலவுச்சோ அது மாதிரி இப்போ அண்ணாமலையா நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு இது அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சர் வேற. 2026 தேர்தலில் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சார முகமாக இருப்பார், ஒரு ஸ்டார் கேம்பெயினர். இன்னைக்கு அவர் ஒரு கிரவுட் புல்லர். புதிய ரூட் எடுக்க போறாரு அண்ணாமலை. இந்த ரூட் புதிய கட்சி தொடங்க போறாரு அண்ணாமலை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலையுடைய போக்கு, நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? பர்சனலா சொல்லணும்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆண்டுகள் அவருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. அதாவது எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருது, பாஜக 4 எம்எல்ஏ தான், அதிமுக பிரதான எதிர்கட்சி. ஓகே, ஸோ அவங்க அடுத்த 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக செயல்பட போறாங்கிறது தெளிவாகும் போது இந்த ஆன்லைன்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா அவர் ஃபீல் பண்றாரு. கூடுதலாக இந்த 3 ஆண்டுகளில் ஒரு எதிர்கட்சியாக பாஜகவை கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாமே பாஜகவினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அவர் மற்ற கட்சிகளுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்திக்கிறதா நான் பாக்குறேன். அதாவது பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் இட்ஸ் நாட் நோ மோர் ஏ லயபிலிட்டி. ஓகே, இது ஒரு சுமையாக நீங்கள் கருதி பாஜகவை நாங்கள் தூக்கி சுமக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து அணுக வேண்டாம் என்பதை அவர் சொல்ல விரும்பியதாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப தெளிவாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு ஃப்ரீ பிளே மாதிரி கொடுத்தாச்சு. இந்த 3 ஆண்டுகளில் அவர் அடிச்சு ஆடி இருக்காரு, சில நேரங்களில் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு, சில நேரங்களில் எதிராளிகளே யோசிக்க முடியாத சில விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனை உருவாகி இருக்காரு. ஸோ இது ஒரு பீரியட். இப்போ எலெக்ஷனுக்கு 10 மாதம் இருக்குது. இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த ஈக்குவேஷன்ஸை கொண்டுட்டு போய் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி, ஏன்னா இந்த 3 ஆண்டுகள்ல திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தேர்தல் வெற்றியை எந்த வகையிலும் யாராலையுமே பாதிக்க முடியல. அது அதிமுக தனிச்சு நின்றும் பாதிக்க முடியல, பாஜக தனிச்சு நின்றும் பாதிக்க முடியல. இவர்கள் இருவரும் சேர்ந்து நின்றாலும் அது என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை ஒரு வாய்ப்பு கொடுக்காம, ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸின் மூலமாக தான் நம்மளால திமுக வீழ்த்த முடியுங்கிற ஒரு முடிவை எடுத்ததனுடைய விளைவு தான் இப்ப திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. ஸோ இந்த ஓராண்டுல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நான் புரிஞ்சிருக்கேன்னா, களப்பணியை அதிகப்படுத்துவார். கூடுதலாக எந்தெந்த தொகுதிகளில் அவங்க போட்டியிட போறாங்களோ அல்லது போட்டியிடலாம் என்று திட்டமிட்டிருக்காங்களோ அந்த தொகுதிகளை நோக்கி அவருடைய கவனம் இருக்கும். ஸோ அங்கு பூத்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்றது, களத்தில் என்னென்ன அவசியமோ அங்க இருக்கக்கூடிய அணி பிரிவு நிர்வாகிகள் அதுல இருக்கக்கூடிய கேப்ஸை ஃபில் பண்றது, ஒரு ஸ்மூத்தா இந்த அலையன்ஸை எடுத்துட்டு போய் இந்த அலையன்ஸை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு பலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயங்கள்ல இருந்து அந்த அலையன்ஸை எப்படி சேஃப்கார்ட் பண்ணி கொண்டுட்டு போறதுங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கும். இவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேற, இவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் வேற, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவருடைய விதம் வேற, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவருடைய பார்க்கக்கூடிய விதம் வேற. ஸோ அதனால இரண்டு பேருமே, ஆனால் தேர்தல் பிரச்சாரம்னு வரும்பொழுது இந்த அனுபவமும் இந்த துடிப்பும் சேர்ந்து தான் வேலை செய்ய போறாங்க. ஸோ அப்போது பாஜகவுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். அண்ணாமலை ஆதரவாளர்கள் இப்போ அவர் மாற்றப்பட்ட பின்பாக கட்சியில ஆக்டிவா இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பார்வையும் இருக்கு. இல்லைங்க, மாவட்ட அளவில் நிர்வாகிகள் போட்டிருக்காங்க, மாவட்ட தலைவர் போட்டிருக்காங்க, மாவட்ட துணைத் தலைவர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்னும் அங்க இருக்கக்கூடிய மேஜரான 2 விஷயம் என்னன்னா அணி பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அணிக்கும் பிரிவுக்குமான நிர்வாகிகள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. அது எப்போ அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்கன்னா மேலே அங்கே தேசிய தலைவர் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இன்ஆக்டிவா இருக்காங்களோங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வரும் தான். ஆனால் மாவட்ட தலைவர்கள் தான் கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ ராஜவேல் நாகராஜனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, இது நயினார் நாகேந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கா, இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்லை, அஃப்கோர்ஸ் அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும், அவருக்கு தெரியறதுனால தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஏன்னா இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா இது தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வருது. இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டென்யூர் மாற்றணுங்கிறது பாஜகவினுடைய தேசிய அளவில் எடுக்கப்படுற ஒரு முடிவு. அவங்களுடைய பாலிசி, அவங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படி டிசைன் ஆயிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் 2026 இருக்கு. 2025 இவங்க இப்படிப்பட்ட ஒரு மேஜரான சேஞ்சை பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி, பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்காரு, அண்ணாமலைக்கு பெருசா எந்த பொறுப்பும் இல்லை, நான் ஒரு காரியகர்த்தா மட்டுமே இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் இல்லை சொல்றாரு. அப்போ அண்ணாமலை நம்பி இத்தனை 2 வருஷமா கூட வந்தவங்க, 3 வருஷமா கூட வந்தவங்க எல்லாம் எப்படி நயினார் நாகேந்திரனுக்காக வேலை பார்ப்பாங்க? இல்ல நயினார் நாகேந்திரனுக்காகவே அவங்க வேலை பார்க்கல, அப்பவுமே அவங்க அண்ணாமலைக்காக வேலை பார்த்தாங்கிறது நம்மளா புரிஞ்சுக்கிறது. அண்ணாமலை பல்வேறு பேட்டிகளை சொன்னது என்னன்னா, தவறா இருந்தா திருத்துங்க,
நான் மோடிக்காக மட்டுமே தான் நான் வந்தேன் அப்படின்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் பாஜகவுக்காக வந்தேன் அல்லது ஆர்எஸ்எஸ்க்காக வந்தேன்லாம் சொல்ல, மோடிக்காக மட்டுமே நான் வந்தேன். நான் அதுல இந்த தவறும் இல்லை, நீங்க கரெக்டா தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்றீங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்காக வேலை பார்த்தவர்களும் நாங்க அண்ணாமலைக்காக தான் வந்தோம் தான் சொன்னாங்க. ஓகே, அதனுடைய அர்த்தம் வந்து அவங்க அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட கோயம்புத்தூர்ல மட்டும் தான் வேலை பார்த்தாங்க, அல்லது அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியில வந்து பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டு வேற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் வேலை பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ மாவட்ட தலைவர்கள் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோதே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்பவே மாவட்ட தலைவர் தேர்தல்ங்கிறது முடிஞ்சிருச்சு. இங்கே இந்த கட்சியை பொறுத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், மாநில தலைவருக்கு அடுத்தது கிரவுண்ட் ஒர்க்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் அல்லது களத்துல போயிட்டு வேலை பார்க்க போறதுல மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருன்னா அந்த மாவட்ட தலைவர்கள் தான். இந்த பெருங்கோட்ட பொறுப்பாளர், ஸ்டேட் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி, இவங்க எல்லாரும் பொறுப்புகள் தான். இவங்களாம் ஆஃபீஸ் பேரர்ஸ். இவங்களுக்கும் களத்துக்கும் தொடர்பு இருக்கும், இல்லாமலும் இருக்கும். ஆனால் களத்துல களப்பணியாற்ற போறது யாருன்னா மாவட்ட தலைவர்கள் தான். அந்த மாவட்ட தலைவர்களை அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த பொழுதே நியமிச்சுட்டாரு. ஓகே, இதை பெருசா ஊடகங்கள் பிக் பண்ணல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ அப்போ மாவட்ட தலைவராக ஆல்மோஸ்ட் நியமிக்கப்பட்டவங்க எல்லோருமே அவருடைய ஆதரவாளர்களும் இருக்காங்க, மற்றவர்களுடைய ஆதரவாளர்களும் இருக்காங்க, கட்சிக்காரங்களும் இருக்காங்க, கட்சியில ரொம்ப வருஷமா அந்த பதவிக்காக காத்திருந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மிக்சடான ஒரு கிரௌட் ஆல்ரெடி அந்த பொசிஷன்ஸை எடுத்துட்டாங்க. இப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு அந்த மாவட்ட தலைவருக்கு கீழே பணியாற்ற வேண்டிய ஆஃபீஸ் பேரர்ஸ் யார் இருக்காங்களோ, மாவட்ட துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர், இந்த விங்கை இப்போ இவர் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்துங்கிறதே முடியறதுக்கே இந்த டைம் பீரியட் ஆயிடுச்சு. கரெக்டாக அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்று 2 மாதங்கள் 60-65 நாட்கள் தான் நிறைவாயிருக்கு. ஸோ இந்த 65 டேஸ்ல இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு கம்ப்ளீஷன் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க எந்த அளவுக்கு வேகமாக அந்த பொறுப்புகளை முன்னெடுத்து செல்றாங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம், ஆன்லைன்ல திரு நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக விமர்சனம் வந்ததா? ஆமா வந்தது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கருத்துக்களை எழுதுனாங்களா? எழுதுனாங்க. ஆனா நீங்க அதுல யாராவது ஒருத்தங்களை ஒரு முகமாக நீங்க எடுத்து சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சார் இவர் வந்து ஒரு மாவட்ட தலைவர் இப்படி எழுதியிருக்கிறாரு, இல்ல இவர் வந்து ஏற்கனவே போட்டியிட்ட ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் இப்படி எழுதியிருக்கிறாரு, அல்லது இவர் வந்து ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி இப்படி எழுதியிருக்கிறாரு. நீங்க ஒரு பதிவை காட்டுங்க, ஏதாவது ஒரு பதிவை காட்டுங்க. இல்ல இப்போ அதிமுகக்குள்ள எப்படி ஒரு இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிலவுச்சோ அது மாதிரி இப்போ அண்ணாமலையா நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே கிடையாது. அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சர் வேற, இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இருந்ததுன்னா அப்போ அதற்கான காரணம் இருந்தது. ஒரு ஒருங்கிணைப்பாளர், இன்னொருவர் இணை ஒருங்கிணைப்பாளர், ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒருவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். 2 பேரும் ஃப்ளோர்ல ஒருத்தங்க ஒரு ஹோல்டு எடுத்துக்கிட்டாங்க கட்சியில, இன்னொருத்தவங்க வந்து ஆட்சியில ஒரு பங்குங்கிற மாதிரி தான் அவங்களுக்குள்ளார பிரிச்சுட்டு இருந்தாங்க. இங்க அதற்கான வேலையே இல்லை. பாஜக இன்னும் வளர்வதற்கே பெரிய காலகட்டம் இருக்குதுங்க. 4 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. களத்துல இன்னும் பூத்துகள் இன்னும் முழுமையாக போடப்படவில்லை என்ற ஒரு இடத்துல தான் அந்த கட்சி இப்பவும் இருக்கு. ஸோ பாஜக என்பது வளர்ந்து விட்ட கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி, இன்னும் வேகமாக வளர்ந்திருக்க வேண்டிய கட்சி. அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அல்லது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வேகம்ங்கிறது எங்க சரிஞ்சதுன்னா 1998-99 முதல் தடவையாக அதிமுகவோடு கூட்டணி வச்சாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா திமுகவோடு கூட்டணி வச்சாங்க. ஸோ அப்ப 2 திராவிட கட்சிகளோடு மாறி மாறி ஒரு வருடத்தில் அவர்கள் கூட்டணி வைத்த பொழுது அந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தேசியவாத கட்சி, இது திராவிட சிந்தனை கொண்ட கட்சிகளுக்கு எதிரான ஒரு கட்சி. ஏன்னா தேசியம் திராவிடம்னு தானே நம்ம வந்து ரெண்டுத்தையும் தானே ஈக்குவேட் பண்றோம். இதற்கு எதிர்ப்பதம் இதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படியான ஒரு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட்ல திமுக மாதிரி இன்னும் சொல்ல போனா முழுக்க கடவுள் மறுப்பை பேசக்கூடிய ஒரு கட்சியினுடைய கொள்கையோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க டிராவல் பண்ண அந்த 5 ஆண்டுகள் தான். அதிமுகவோட கூட்டணி வச்சது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கடவுள் மறுப்பாளர் கிடையாது, ஜெயலலிதா அவர்கள் இந்து மத எதிர்ப்பு கொண்டவர் கிடையாது. ஸோ அவங்களுடைய மனநிலை என்பது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ மனநிலை தான். ஆனால் எப்போது அவர்கள் ஒரு 5 ஆண்டுகள் திமுகவோட கூட்டணி வச்சாங்களோ அந்த 5 ஆண்டுகள்ல அவங்களுடைய அந்த கிரக்ஸ், அந்த ஒரு எசன்ஸ்ல ஒரு சின்ன டைல்யூஷன் வந்துருச்சு. அந்த ஒரு 5 ஆண்டுகள் நிகழாமல் போயிருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜக இன்னும் மிகப்பெரிய ஒரு லீப் எடுத்திருக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய அந்த கிரக்ஸ், அந்த சரிவு அப்படிங்கிறது இப்ப அண்ணாமலை மாற்ற பின்பாக வந்திருக்கு. சூப்பர், பர்ஃபெக்டான பாயிண்ட். அண்ணாமலை அதுதான் திரும்ப அந்த 5 ஆண்டுகள்ல எப்போ 1999 2004 வரை ஏற்பட்ட சரிவை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து சரி பண்ணியிருக்கிறார். இந்த 3 ஆண்டுகள்ல சரி பண்ணியிருக்கிறார். பர்ஃபெக்டான பாயிண்ட். அதுதான் நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன், அதிமுகவோடு பாஜகவால் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். ஜெயலலிதா அவர்களோடு அதே அந்த 98-99 பிறகு அதே ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுகவோடு அவர்கள் இணக்கமாக இருந்திருந்தால் தப்பாவே தெரியாது. ஏன்னா எங்கேயுமே அதிமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரோ அல்லது அதிமுகவை சேர்ந்த முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களோ அல்லது அதற்கு முன்பாக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களோ எங்கேயுமே கடவுள் மறுப்பை அவர்கள் பிரதானப்படுத்தவில்லை. அவர்கள் எங்கேயுமே ஒரு மதத்துக்கு எதிரான நிந்தனை செய்யக்கூடிய கருத்துக்களை சொன்னது கிடையாது. எந்த ஒரு அமைச்சரும் சொன்னது கிடையாது. இப்ப ஆராசா பேசுற மாதிரி அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி பேசுற மாதிரி அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மேடை பேச்சாளர் பேசுற மாதிரி அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் எங்கேயாவது ஒரு மேடையில இந்து மதத்துக்கு எதிராக அல்லது இந்து மத கடவுள்களை எதிர்த்து அல்லது மத நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. பேசினதே கிடையாது. ஏன்னா அவங்கள தங்களை இந்த ஐடியாலஜியோட அவங்க அசோசியேட் பண்ணிக்க விரும்பல. ஈவன் தோ அவங்களுடைய கொள்கை தலைவராக அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும், பெரியாரை ஏற்றுக்கொண்ட அண்ணாவை அவர்களுடைய தலைமையாக கொண்டு எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அவர்களுடைய கொள்கையில் கடவுள் மறுப்பு என்பது கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை.
ஸோ அதை வைத்து தான் அவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே எடுத்துட்டு வந்தாங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, அதிமுகவோடு அலையன்ஸா எடுத்துட்டு போற இந்த தேர்தலுமே நம்முடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வரக்கூடாது என்பதுதான். கடந்த பேட்டியிலே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகணுங்கிறதுக்காக பாஜகவினர் வேலை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆக வேண்டுமா வேண்டாமா, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக மறைமுகமாக நீங்கள் உதயநிதி ஸ்டாலினையும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான். அடுத்த ஒரு வருஷத்துல உதயநிதி அவர் சிஎம் ஆக்கிட்டு போறாருன்னா, கருணாநிதி குடும்பத்திலிருந்து 3வது தலைமுறை ஒருத்தர் முதல்வராக வந்து அமரப் போவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க போறீங்களா இல்லையாங்கிறதா உங்க முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியை தவிர, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமிக்காக வேலை பார்க்க போறீங்களா, அவர் வந்து ஏன் 2024 மோடியை பிஎம் ஆக்கணும்னு அவர் வேலை பார்க்கல, நீங்க ஏன் அவரை சிஎம் ஆக்கணும்னு வேலை பார்க்குறீங்கிறதெல்லாம் அரசியல் தெரியாதவர்கள் பேசக்கூடியது. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல ஒரு மாவட்ட தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, திரு அண்ணாமலையை மாற்றி விட்டார்கள், நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். எல்லாருமே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தானே. இல்ல அண்ணாமலைக்கு அடுத்து ஏதாவது ரோல் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க. 200% கொடுப்பாங்க. எப்படி கொடுக்காம இருப்பாங்க? பாஜக அப்படிப்பட்ட கட்சியே கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை திரு எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தாங்க. திரு எல் முருகன் அவர்களை மாநிலங்களவையில் இருந்து தேர்ந்தெடுத்தார்கள். எல் முருகன் தமிழ்நாட்டில் என்ன மிகப்பெரிய தேர்தல் வெற்றிகளை பெற்று தந்தவரா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 மாநிலங்களுக்கு கவர்னர் ஆக்கி அழகு பார்த்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன தமிழ்நாடு முழுவதும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தவங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆனா கட்சிக்கு உண்மையா வேலை பார்த்தாங்க, கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு வகையில செயல்பட்டாங்க. அப்படின்னா அவங்க செயல்பட்டதற்கே அவங்களுக்கு இந்த அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கா, திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டுக்கு அவருக்கு நிச்சயமா அந்த அங்கீகாரம் கிடைக்கும் தானே. அது எப்படி தள்ளி போடப்படும்? இன்னொன்னு, ஏன் அந்த பொறுப்பு கொடுப்பதில் ஒரு தாமதம் இருப்பதாக நான் பர்சனலி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க, கட்சியினுடைய கருத்துலாம் கிடையாது, என்ன கட்சிக்காரனும் கிடையாது, நான் உணர்றது என்னன்னா, 2026 தேர்தலில் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சார முகமாக இருப்பார், ஒரு ஸ்டார் கேம்பெயினர். இன்னைக்கு அவர் ஒரு கிரவுட் புல்லர். ஒரு இடத்துக்கு அவர் போறாரு அப்படின்னா அவரால் அங்க ஒரு பெரும் கூட்டத்தை அவரால் திரட்ட முடியும். ஸோ அவரை பார்க்கறதுக்காக, அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக வருவாங்க. ஸோ அப்போ அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திர பேச்சாளராக, அவரை ஒரு அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று வாக்கு கேட்பதற்கான ஒரு மைய புள்ளியாக வைத்து, அவரை மையமாக வைத்து தான் இந்த பிரச்சார வடிவமே தீர்மானிக்கப்படும். திரு நயினார் நாகேந்திரனே அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எடுப்பாருன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நட்சத்திர ஒரு வேட்பாளராக அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது பாஜகவுக்கா இல்ல அவர் ஏதோ புதுசா ஏதோ ஒரு திட்டம்லாம் வச்சிருக்காரு, ஒரு இயக்கம் தொடங்க போறாரு அப்படின்லாம் ஒரு செய்தி வந்து ஒரு வாரமா தொடர்ந்து வெளியாயிட்டே இருக்கு. இது வந்து முழுக்க இது வந்து இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை பரப்பக்கூடிய ஒரு தவறான தகவல். அவருக்கு அந்த மாதிரியான எண்ணம் துளியும் கிடையாது. அவர் வந்து அது அப்படியான ஒரு சிந்தனை. புதிய ரூட் எடுக்க போறாரு அண்ணாமலை. எந்த ரூட்? புதிய கட்சி தொடங்க போறாரு அண்ணாமலை. எந்த கட்சியும் அவர் தொடங்க போறதில்லை. அவருடைய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். உங்களுக்கே தெரியும், 2021 அவர் தேர்தலில் களம் கண்ட பொழுதே ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி இருந்தால் அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களோ அல்லது திரு அண்ணாமலை அவர்களோ தான் அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, இந்த கட்சியினுடைய தலைவராக அர்ஜுனமூர்த்தி அறிவிச்சாரு, பட் முதல்வர் வேட்பாளராக அவர் அறிவிப்பதாக இருந்த ஒரு பெயரில் ஒன்று அண்ணாமலை அவர்களுடைய பெயர். ஆனால் திரு ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல. அதற்கு பிறகு நடந்த பல வேறுபாடுகள், மாறுபாடுகள், கருத்து சிக்கல்கள், இதனுடைய தொடர்ச்சியாக பாஜகவில் அதே மாதிரி இப்ப பாஜகவிலையும் ஒரு சூழல் காரணமாக அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கார். இனிமேல் வந்து மத்த கட்சிக்காக நம்ம ஏன் வேலை பார்க்கணும், நம்மளே கட்சி தொடங்கிட்டா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அண்ணாமலை நகர மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அண்ணாமலை எவ்வளவு போல்டா தொடர்ந்து வெளியில பேசிட்டு வர்றாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இல்ல, அவருடைய போல்ட்னஸ் வேற, அவருடைய திங்கிங், அதனுடைய ஷார்ப்னஸ் வேற. அந்த அப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை அவர் 200% எடுக்க மாட்டாரு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். அவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை பிரச்சாரமாக இருக்கும் நான் நம்புறேன். அவர் எந்த விதமான ஜிமிக்ஸ்லாம் பண்ண போறது இல்லை. பட் கண்டிப்பா அவர் ஆனா என்ன பண்ணுவாருன்னா மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார் நான் நம்புறேன். இன்னொன்று, அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு. நான் இவங்கெல்லாம் சொல்றாங்க தேசிய செயலாளர் அது இதுன்னு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாமே மிகப்பெரிய பொறுப்பு தான். அது அனைத்தையும் தாண்டி அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரம் விரைவிலேயே அறிவிக்கப்படும். இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும். 60 நாள்ங்கிறதுலாம் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒரு சாதாரணமான ஒரு காலகட்டங்க. ஜஸ்ட் 60 days. இல்ல, இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து கவர்னர் பதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இலகணேசன் வந்து தொடர்ந்து கொஞ்ச நாளா லைம் லைட்ல இருந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு ஒரு உதாரணம் சொன்னதையே நான் மாத்தி சொல்றேன். இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்ப கொடுத்தாங்க, இலகணேசனுக்கு எப்ப கொடுத்தாங்க? இலகணேசன் ஜி இந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புல வேலை பார்த்தவர். பாஜக பொலிட்டிக்கலி பவரானது 1999 2004 வந்துருச்சு. அப்போ அவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக இருந்த காலகட்டம், சிபிஆர் இருந்த டைம்ல இலகணேசன் அப்பவே முன்னாள் தலைவர் ஆயிட்டாரு. அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னோடி. திரு இலகணேசன் அவர்களுக்கே அந்த அங்கீகாரம் வருவதற்கு எவ்வளவு காலகட்டம் ஆச்சு? அதனுடைய அர்த்தம் என்ன? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இலகணேசனை விட பாஜகவுக்கு முக்கியமானவர் ஆயிட்டார்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. தே ஹேவ் a social engineering. அண்ணாமலை அது வரைக்கும் சைலண்டா இருப்பாரா? அவர் அப்பேற்பட்ட ஆள்லாம் இல்லையே. இல்லைங்க, அண்ணாமலைக்கு வயது 40. அவரே தெளிவா சொல்றாரு, எனக்கு 80 வயசு வரைக்கும் நான் அரசியல் பண்ணுவேன்னா நான் இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாரு. அண்ணாமலைக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. முதல் விஷயம், he is just 40. ரெண்டாவது விஷயம், அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் தலைவராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிய இந்த 3 ஆண்டுகள் அப்படிங்கிறதுல
அவர் ரொம்ப தெளிவா தன்னுடைய ஸ்ட்ரெங்ஸ் என்ன அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. 2 தேர்தல்களை சந்திச்சிருக்காரு, 2 பொது தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ தோல்வி அவருக்கு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி 3 ஆண்டுகளில் தலைமை பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு வேறொருவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு என்ன தெரியும், ட்ரூ கலர்ஸ், அவரை சுற்றி இருந்தவர்கள் அல்லது நிரந்தர முதல்வர் வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டிருந்தவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க, இதெல்லாம் அவர் உணர்ந்திருப்பார். எல்லா கட்சியிலையும் எல்லா டேக்அவேஸும் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது என்ன, புனிதர்கள், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உத்தமர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொடங்கின கட்சி அப்படிலாம் இல்லை. எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறவங்க இருப்பாங்க, உயிரை கொடுத்து வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, ஏற்கனவே இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தவங்க இருப்பாங்க. இது ஒரு மிக்சட் பேக். ஸோ லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். திரு அண்ணாமலை அவர்களுக்கு 60 நாட்களில் ஒரு நல்ல ஓய்வு கிடைத்திருக்குது. பர்சனலாக சொல்றேன், மிக கடினமான ஒரு உழைப்பு, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், எல்லா விதத்திலும் தன்னுடைய பெஸ்ட், அந்த வாழ்க்கையினுடைய ஒரு ஜூசியான பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, 10 ஆண்டுகள் எப்படி சிவில் சர்வீஸ்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு 3-4 ஆண்டுகளை கட்சிக்காக கொடுத்திருக்கார். அவருடைய உழைப்பு வீணாகவே வீணாகாது. ஏனென்றால் அவருடைய உழைப்பு மட்டுமே பாஜகவை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு தினசரி விவாதத்தில் வைத்திருக்கிறது என்பதை மத்திய தலைமை நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த கட்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்திருக்காரு. பாஜகங்கிறது இங்கு ஒரு சுமை கிடையாது. பாஜகங்கிறது தினசரி செய்திகளில் வெறும் ஒரு ஒன் அமங் த நியூஸா இல்லாம தலைப்புச் செய்தியில் வரக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியை ஒரு டிபேட்டா கொண்டுட்டு வர முடியுங்கிறத தீர்மானிச்சிருக்காரு. அதை செய்தும் காட்டியிருக்கிறாரு. தினசரி செய்தி விவாதங்களுக்கான அந்த ஒரு தலைப்புச் செய்தியை கொடுப்பதை தன்னுடைய அரசியல் பாணியாக வைத்திருந்திருக்கிறார். இதற்கான உழைப்பு அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்சியில கொண்டு வந்திருக்க மாட்டார். இதற்கான ரெகக்னிஷன் உண்டு. ஆனால் அதை சரியான நேரத்தில் பாஜக தலைமை செய்யும் என்பது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தாரு, ரஜினியுடைய முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபரை கொண்டுட்டு எடுத்த உடனே மாநில துணைத் தலைவர், அடுத்தது மாநில தலைவர் என்று ஆக்கினவங்களுக்கு அவருக்கு எப்போ அடுத்த பொறுப்பை கொடுக்கணுங்கிறது தெரியுங்கிறது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுங்கிறது மட்டும் நான் அந்த இடத்துல ரொம்ப தாழ்மையோடு பதிவு பண்றேன். ஓகே, அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் இந்த கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் வெளியாயிருக்கும். அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரவேற்பு 17%, இல்லை அப்படின்னு சொல்லி 51, ஓரளவு 19, கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 13%. யார் இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச திருநாவுக்கரசு தான் எடுத்திருக்காரு. அவர் இந்த கருத்து கணிப்புல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். எனக்கு அவருடைய கருத்து கணிப்புல உடன்பாடு இல்லைங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் பெரிய கருத்து இல்லை. இல்ல, அதிமுக பாஜக கூட்டணியினுடைய அந்த உறவு குறித்து இப்போ அண்மை காலமா அதிகமா ஊடக விவாதங்கள். நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாது அல்லது இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்று சொல்லிவிடக்கூடாது என்பது சிலருடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எனக்கு அதுல பெரிய கருத்து இல்லை. ஏன்னா 1998 தேர்தலில் அப்போதைக்கு 96ல மிகப்பெரிய படுதோல்வி ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள்ல அவங்க தேர்தலை சந்திக்க வராங்க. ஓகே, அதுவும் பொது தேர்தல், பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஜெல் ஆகாத கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்படிதான் சொன்னாங்க. ஓகே, ஆனா அந்த தேர்தலில் கணிசமான இடங்கள், கிட்டத்தட்ட 20 மக்களவை தொகுதிகளுக்கு மேல அந்த கூட்டணி வென்றுச்சு. ஸோ அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? எத்தனையோ முறை நம்ம கருத்து கணிப்புகள் பார்த்திருக்கோம். இதே ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள் கடந்த தேர்தலில் சொன்ன கருத்து கணிப்புகள் எல்லாம் நடந்துருச்சா? ஸோ இது பர்சனல் அட்டாக் இல்லை, பட் நான் சொல்றேன். ஸோ பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிறத 60 நாள்ல கேட்கவே கூடாது. 60 நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சோம்னாலே புருஷன் பொண்டாட்டி இடையிலேயே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது இல்லைங்க. அதுக்கே 10 வருஷமாயும் இன்னும் அவன் எந்த கோவிலுக்கு போனா எப்படி இந்த இருக்கு அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா நாட்கள் இருக்கு. இன்னும் 8-9 மாதங்கள் தான் சொன்னேன். 300 நாள் இருக்கு. கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலும் 300 நாள் இருக்கு. 300 நாட்கள்ங்கிறது ஒரு குழந்தை பிறப்பதற்கான காலகட்டம். 10 மாதம்ங்கிறது ஒரு பிரசவ காலம். இந்த பிரசவ காலத்தில் இந்த கூட்டணி என்பது ஒரு மிக தெளிவான ஒரு ஷேப்புக்கு நகரும். அதற்கு நகரணும்னா மிக முக்கியமான இடம் என்ன? நீங்க பாக்குறீங்க, நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்றேனே, பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க. இயல்பா கேஷுவலா சந்திச்சு பேசுறாங்க. இந்த பக்கம் பாஜக களப்பணியை வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த களப்பணி என்ன ஒரு இடத்துக்கு நோக்கி நகரணும்னா, களத்துல கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண போற அடிமட்ட தொண்டர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், இவர்கள் இணைய வேண்டும். ஸோ இவர்கள் இணைவதற்கான சாத்தியங்கள் இருக்கணும். அதை உருவாக்குறதுக்கு திருமுனை கூட்டங்கள், பிரச்சாரங்கள், மாநாடுகள், என்டிஏவினுடைய மாநாடுகள், அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நடத்துறது இல்லை, அல்லது அதிமுக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு பாஜகவினர் சென்று கலந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும். ஸோ இது எதுக்குமே டைம் இல்லாம 60 நாள் தான் ஆயிருக்கு. அமித்ஷா அவர்கள் அறிவிச்சுட்டு போனதுக்கு பிறகு ஒரே ஒரு முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. அதுவும் திரு அமித்ஷா அவர்களே கூட்டிட்டு போனார் அவர் வீட்டுக்கு டின்னருக்கு போகும்பொழுது. ஸோ இன்னும் இதுக்குள்ளார நிறைய ப்ராசஸ் இருக்கதான் நான் பாக்குறேன். இப்படிப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துறதுக்காக எடுக்கப்படுற கருத்து கணிப்புலாம் பாக்குறாங்க. அந்த யாரோ ஒரு கருத்து கணிப்புன்னு கூட சொல்ல, அவர் கள ஆய்வு, இதுதான் மக்கள் எண்ணோட்டமா இருக்கலாம். இன்னைக்கு அது உண்மையா கூட இருக்கலாம். திருநாவுக்கரசு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் நான் குறைச்சு சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் மூலமாக பல வருடமாக இந்த மாதிரியான சர்வேஸ் எடுத்துட்டு இருக்காரு.
ஸோ அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.